ஆனா அபிராமி என் பொண்ணுக்கு இப்படி ஒரு துரோகம் செய்வான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சரி மனோகரா, எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். இப்ப எல்லாமே எனக்கு புரிஞ்சிருச்சு. இருந்தாலும் சார், நீங்க எங்க, நான் எங்க, என்ன சார்? தம்பி, நாம 2 பேரும் வேற எங்கேயும் இல்லை, இங்கே தான் இருக்கிறோம். நான் என்ன சொல்ல வந்தேங்கிறத நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கல்யாணத்தை கூட கோயிலில் தான் வச்சிருக்கிறேன். எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்ட மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க அதெல்லாம் பரவாயில்ல. ஆனால் கல்யாணத்தில் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ரொக்கமாக 50,000 ரூபாய் பணம்னு சொல்லிட்டாங்க. शतमानं भवति सदाय पुरुषतेन्द्रिये आयुषेभेन्द्रिये प्रतिष्ठते. धनं धान्यं वशुं बहुपुत्रलाभं दीर्घायुष्यमस्तु. सर्वाभीष्टदा बलप्रसाद सिद्धिरस्तु. भगवान नन्न वेंडिको. சரி. महागणपति स्वामी नमो नमः. अष्टोत्तरपूर्णं चित्तकृष्यं विनायकाय नमः. ओं विघ्नराजाय नमः. ओं धूमकेतवे नमः. महागणपति स्वामिने नमो नमः. नानाविध परिफल पत्र पुष्पांजलि पूजां समर्पयामि. एकहारति आज्य दीपो दर्शयामि. கலெக்டர் சார், உங்களுக்கு முதல் மரியாதை செய்யக்கூடாதுன்னு நான் சொன்னதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. நோ நோ நோ, நீ சொன்னதாம சரியான வார்த்தை. கோயில்ல நுழைஞ்சதும் சாமியை தரிசனம் பண்ணணுங்கிற அவசரத்துல நாம இது எல்லாத்தையும் மறந்துடுறோம். நீ சொன்னதாம 100க்கு 100 உண்மை. கடவுளுக்கு முன்னாடி எல்லாரும் சமங்கிற மரியாதைய நான் காப்பாத்திட்டேன். ஆனா அரசாங்க சொத்தை உங்களால காப்பாத்த முடியலையே. சாரி சார், நான் வரேன். எல்லாம் அவன் செயல். போலாம். வணக்கம் ரகு தம்பி. வணக்கம் சார், நான் பார்க்கல சார். நல்லா இருக்கீங்களா? எங்க வேலுன்னு வரல? இல்ல சார், அவர் கொஞ்சம் வெளில போயிருக்காரு, கொஞ்ச நேரத்தில் வந்துருவாரு. என்ன சார், ஏதாவது ஆர்டர் கொடுக்கணுமா? ஆர்டர்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, உங்களை தான் பார்க்கலான்னு வந்தேன். என்ன பார்க்குற அளவுக்கு என்ன சார் இருக்கு? முதலாளிக்கு நம்பிக்கையான ஆள்னா அவருக்கு தெரியாம ஒளிவு மறைவா பேசுறதுக்கு என்கிட்ட என்ன சார் இருக்கு? இல்லை தம்பி, உங்கள்கிட்ட தான் கொஞ்சம் மனம் விட்டு பேசலான்னு வந்தேன். என்ன சார், நீங்க பர்ச்சேஸ் விஷயமா பேச போறீங்க, முதலாளி இல்லாதனால என்கிட்ட பேச போறீங்க. இதுல மனம் விட்டு பேசுறதுக்கு என்ன சார் இருக்கு? தம்பி, பர்ச்சேஸ் விஷயம்னாக்க உங்கள் முதலாளியை பார்த்து பேசுவேன். ஆனால் இது பர்சனல் விஷயம், அதான் உங்களை பார்த்து பேசலான்னு வந்தேன். தம்பி, என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் படித்தவங்க, நல்ல வேலை கிடைக்கும். ஆனால் நீங்கள் மார்பிள் கடையில் வேலை பார்க்குறீங்க. ஆனால் பொழுதுன்னைக்கும் உழைக்கிறீங்க, முதலாளிக்கு விசுவாசம் இருக்கீங்க, அதெல்லாம் சரிதான். ஆனால் நீங்கள் படித்த படிப்புக்கு ஒரு நல்ல வேலையாக கிடைக்கல. சார், நான் என்ன சார் அவ்வளோ பெரிய படிப்பு படிச்சுட்டேன், டிகிரி முடிச்சிருக்கேன். என்ன நீ ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகிருக்கேன்னு நீங்கள் கேட்கலாம். வேலை தேடி போனவங்களுக்கு தான் சார் அந்த அலுப்பு தெரியும். பிரைவேட் கம்பெனிக்கு போனால் ஹை ரெக்கமெண்டேஷன் எதிர்பார்க்குறாங்க. சரி, கவர்மெண்ட்டுக்கு போனால் அவங்க பணம் எதிர்பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை சார், ஒரு கண்டக்டர் வேலைக்காக ட்ரை பண்ணேன். அங்கே போனால் 1.25 லட்சம் கேட்குறாங்க சார். சரி, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கும் லைசன்ஸ்லாம் எடுத்து ட்ரை பண்ணேன் சார். இந்த கையில் காசு வச்சாதான் உனக்கு வேலைன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க சார். சரி, லஞ்சம் கொடுத்து எதுக்குடா வேலைக்கு சேரணும்னு சொல்லிட்டு நான் திரும்பி வந்துட்டேன் சார். தம்பி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான். இந்த மார்பிள் கடையில் வேலை பார்த்து உங்கள் தங்கச்சி 2 பேரையும் படிக்க வைக்கலாம், உங்கள் குடும்பத்துக்கு சோறு போடலாம். நீங்கள் வாங்குகிற சம்பளத்துக்கு அவ்வளோதானே பண்ண முடியும். அதுக்கடுத்து உங்கள் அம்மாவுக்கு வைத்திய செலவு இருக்குது, 2 பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். என்ன பண்ணுவீங்க? யதார்த்தமாக நானும் கேள்விப்பட்டேன், ஏதாவது பணம் தேவைப்பட்டா கூட யார்கிட்டையும் கேட்க மாட்டீங்களாம். அட, யாராவது ஃப்ரெண்ட்ஸு பணம் கொடுத்து உதவரையும் வாங்கிக்கப்பா அப்படின்னா கூட வாங்க மாட்டீங்களாம். அவ்வளவு ஏன்
உங்கள் முதலாளியே ஏதாவது பண உதவி பண்ணாலும் மாத சம்பளத்தில் பிடிச்சிக்குங்கம்பிங்களாம். அப்படி ஒரு நல்ல பிள்ளையா இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு 2 தங்கச்சி இருக்கு. அதுகளை கரை சேர்க்கணும். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணால் கூட குறைஞ்சது ஒரு 2-3 லட்சம் செலவாகும். இப்போ நகை விற்கிற விலையில் நீங்கள் என்ன பண்ண முடியும்? சார் நீங்கள் கவலைப்படாதீங்க, கடவுள் இருக்காரு, அவர் பார்த்துக்குவாருன்னு சமாதானம்லாம் சொல்லாதீங்க. கடவுள் நல்ல மனசு உள்ளவங்களை நோய் நொடி இல்லாமல் வச்சுப்பாரு. ஆனால் பணமெல்லாம் கொடுக்க மாட்டாரு தம்பி. இந்த பாருங்க, நான் உங்கள் சிரமத்தில் பாதி பங்கெடுத்துக்கலாம்னு இருக்கேன். சார் எனக்கு ஆமாம் தம்பி, உங்களுக்கு 2 தங்கச்சிங்க. ஒரு பிள்ளை பேர் கமலா இல்லை, ஆ இன்னொரு பிள்ளை பேர் இது நிம்மி சார். நிம்மி இல்லை. இந்த கமலா இந்த வருஷம் படிப்பை முடிக்குது இல்லை? ஆமாம் சார். அது முடிச்ச உடனே நீங்கள் என்ன பண்ண போறீங்க? சார் எனக்கு ஒன்றும் புரியல சார். நீங்கள் என் மேலே இருக்கிற அனுதாபத்தில் சொல்கிறீங்களா இல்லை அக்கறையா? ஒன்றும் புரியல சார். இந்த பாரு தம்பி, நான் நேரடியாகவே வர்றேன். நான் உங்களை முதல்ல சந்திச்சு பேசும்போது எனக்கு ஒரு பையன் இருக்கான்னு சொன்னேன்ல, ஞாபகம் இருக்கா? புரியுது சார். இப்போ எல்லாமே எனக்கு புரிஞ்சிருச்சு. இருந்தாலும் சார், நீங்க எங்க, நான் எங்க, என்ன சார்? தம்பி, நாம் 2 பேரும் வேற எங்கேயும் இல்லை, இங்கே தான் இருக்கிறோம். நான் என்ன சொல்ல வந்தேங்கிறத நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஆரம்பம் தான், இன்னும் எவ்வளவோ இருக்குது. மனசு இருந்தா மார்க்கம் உண்டு. சரி தம்பி, வரட்டா? அப்புறம் உங்கள் முதலாளி வந்தா இந்த பக்கம் வந்தாராம், உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தாரு அப்படின்னு சொல்லுங்க. சரிங்க சார். வரட்டா தம்பி? வரேன். மேடம், நான் உள்ள வரலாங்களா? கம் இன். குட் மார்னிங் மேடம். என்ன ராமசாமி, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உங்களை கூப்பிடவே இல்லையே. இல்லைங்க மேடம், நானா தான் உங்களை பார்க்க வந்தேன். ஆபீஸ் வேலையை விட்டுட்டு அப்போல இருந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சொன்னா உங்களுக்கு புரியாதா? மேடம், அது எதுக்கு வந்தீங்களோ அத முதல்ல சொல்லுங்க. வாட் இஸ் த மேட்டர்? மறுபடியும் கல்யாண மேட்டர் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? இல்லை, நீங்க கண்டிப்பா கல்யாணத்துக்கு வருவீங்கன்னு எனக்கு தெரியும் மேடம். இப்ப நான் வந்தது கம் ஆன் ஐ சே. எனக்கு நிறைய வேலை இருக்கு. வந்தோமா சொன்னோமா போனோமான்னு இருக்கணும். சொல்லுங்க, என்ன சொல்ல வந்தீங்க? கல்யாணத்துக்கு இன்னும் 1 வாரம் தான் மேடம் இருக்கு. அதான் இன்விடேஷன்ல டேட் போட்டிருக்கீங்கல்ல? மேடம், பல இடங்களை கேட்டு பார்த்துட்டேன், எல்லாரும் கையை விரிச்சிட்டாங்க. சுத்தி வளைக்கிறது எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு என்ன வேணும்? மேடம், எனக்கு பணம் வேணும் மேடம். கல்யாண செலவுக்கு பணம் கேக்குறீங்க? ஆமாங்க மேடம். எவ்வளோ? 50,000 ரூபாய் மேடம். ராமசாமி, கடன் வாங்கியும் கல்யாணம் செய்யுங்கிறது ஓல்டு பழமொழி. காலம் பூரா அதையே சொல்லிட்டு இருக்க கூடாது. இப்படி கையில காசு இல்லாம கல்யாணம் பண்றது, கடைசி நேரத்துல தவிக்கிறது, இதெல்லாம் முட்டாள்தனமான காரியம். நம்ம கையில 4 காசு இருக்கணும், துணிஞ்சு இறங்கணும். துணிஞ்சு அப்புறம் துக்கப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்ப நானும் இல்லைன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க, என்ன செய்வீங்க? இல்லைங்க மேடம், நம்பின இடத்துல இதோ அதோன்னு சொல்லி கடைசி நேரத்தில் கையை விரிச்சிட்டாங்க. காசு நெருக்கடியில் கல்யாணத்தை கூட கோயிலில் தான் வச்சிருக்கிறேன். எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்ட மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க அதெல்லாம் பரவாயில்ல, ஆனால் கல்யாணத்தில் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ரொக்கமாக 50,000 ரூபாய் பணம்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் உங்ககிட்ட. சரி,
நீங்க போங்க, யோசிச்சு அப்புறமா ஒரு முடிவு சொல்றேன். சரிங்க மேடம். ம். மேடம், நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன். சொல்றேன்னு சொன்னேன்ல, போங்க. சரிங்க மேடம். அம்மா, அப்பா வந்துட்டாரு. அப்பா, மாப்பிள்ளை வீட்ல இருந்து அவரோட அப்பா வந்தாரு. கோவில்ல கல்யாணம் பண்ணணும், நல்ல ஹோட்டலா பார்த்து சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுங்க, அப்புறம் வரதட்சணை பணத்தை தயார் பண்ணி வைங்கன்னு கராரா சொல்லிட்டு போறாருப்பா. சொன்ன மனுஷன் கொஞ்சம் பதமா சொல்லக்கூடாதா? ரொம்ப அதிகாரமா கத்தி பேசுறாருங்க. கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடியே இவ்வளவு பிரச்சனைனா ஆயிருச்சுன்னா இன்னும் என்னென்ன கேட்டு அழிச்சாட்டியம் பண்ணுவாங்களோ. தேவகி, ம். பொண்ணை கரை சேர்க்கிற வரைக்கும் நாம எதையும் பொறுத்து தான் ஆகணும். பொண்ணை பெற்றவங்க எல்லாருக்கும் இருக்கிற கஷ்டம்தான். ஆமா, ஆபீஸ்ல என்ன சொன்னாங்க? யாரை கேட்குற? ஆபீஸ் முதலாளி அம்மா பணம் கொடுக்கறதா சொன்னாங்களே, கொடுக்க ஒத்துக்கிட்டாங்களா? கொடுக்கறதாவும் சொல்லலை, கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை, யோசிக்கிறதா சொன்னாங்க. அவங்க எப்போ யோசிக்கிறது, எப்போ பணம் தரது, நான் வாங்குறது ஒன்றுமே புரியல. இன்னும் ராதாவுக்கு 5 பவுன் நகை தேவைப்படுதுங்க. அப்புறம் போடுறதா சொன்னா மாப்பிள்ளை வீட்டுல கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. நகைக்கே 50,000 பத்தாது போல இருக்கு. இதுல ரொக்கம் வேற 50,000 கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஆமாம் தேவகி, நானும் கேட்ட இடத்துல எல்லாம் தர்றேன்னு சொன்னாங்க. கடைசி நேரத்தில் இல்லைன்னு கையை பிடிச்சிட்டாங்க. நான் 5 காசு வட்டி கூட ட்ரை பண்ணி பார்த்தேன், எதுவுமே எடுபடலை. இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. கவலைப்படாதீங்க, முதல்ல கை கால் அலம்பிட்டு வாங்க, சாப்பிடுவோம். அம்மா ராதா, அப்பாவுக்கு சாப்பாடு எடுத்து வைமா, போ. தைரியமா இருங்க, நான் தான் சொல்றேன்ல, கடவுள் இருக்கிறாருன்னு சொன்னேன்ல, அவர் என்னைக்குமே நம்மளை கைவிட மாட்டாருங்க. தைரியமா இருங்க. என்னப்பா சொல்ற? ஆமாம்மா, கதிரோட அப்பா தான் இதெல்லாம் சொன்னாரு. அவர் இந்த மாதிரி சொல்லுவார் நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. கதிரோட விருப்பம் தான் என் விருப்பம்னு ஆணித்தனமா சொல்றாருமா. கேட்க சந்தோஷமா இருந்தாலும் அவங்க வசதியானவங்க. அவர்கிட்ட என்ன பேசுறதுனே தெரியலம்மா. நிஜமா அவர் சொன்ன உடனே நான் ஷாக் ஆயிட்டேம்மா. கேட்கறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு, நீ சொல்ற மாதிரி சங்கடமாவும் இருக்கு. இங்க பார்ப்பாராக்கு, உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ அடிக்கடி சொல்லுவியே எதையுமே நெகட்டிவா எடுத்துக்க கூடாது, பாசிட்டிவா தான் நினைக்கணும்னு. உன் நல்ல மனசுல தெரிஞ்சுக்கிட்டு நேரடியாவே அவர் உங்ககிட்ட கேட்டுட்டாரு. அப்புறம் என்னப்பா சொன்னாரு? இல்லம்மா, அவரா வந்து கேட்கும்போது நான் என்ன சொல்றதுனே தெரியலம்மா. என்னோட பதில கூட அவர் எதிர்பார்க்கலம்மா. மத்தெல்லாம் அப்புறம் பேசிக்கலான்னு போயிட்டாரு. ஏண்டா ரகு, உன் முதலாளிக்கு இந்த விஷயம் தெரியுமா? நானா இது வரைக்கும் சொல்ல. ஒருவேளை கதிரோட அப்பா சொல்லியிருந்தாலும் சொல்லியிருக்கலாமா. கமலா, கமலா, இங்க வாங்கம்மா. வரேனா? உட்கார். கதிர் உனக்கு நல்லா தெரியுமா? கதிர் என் கிளாஸ் தானா? சரி, கதிரை பத்தி உன் அபிப்பிராயம்? ஹீஸ் வெரி குட் பாய்னா. வரது போறதே தெரியாது. காலேஜ்ல எந்த பொண்ணுகிட்டயும் நிம்மதி கூட பேச மாட்டான். காலேஜ்ல ஏதாவது பொண்ணுங்க டவுட் கேட்டா கூட தூரமா நின்னுதான் பதில் சொல்லுவான்னா பாத்துக்கோங்களேன். கமலாவை கூட பயந்து பயந்து தான் பாப்பான். ஹீஸ் வெரி ஸ்மார்ட் கைனா. இதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்டேனா? கமலா, நீ சொல்லுமா. எனக்கு அவரை பத்தி ஒன்றும் தெரியாதுண்ணா. நிம்மி சொன்ன மாதிரி எந்த பொண்ணுக்கிட்டயும் நிமிந்து பேச மாட்டாரு. கலகலப்பா சிரிக்க கூட மாட்டாரு. சிகரெட் கூட பிடிக்க மாட்டாரு. அவரை எப்ப பார்த்தாலும் அமைதியா சாந்தமா தான் இருப்பாரு.
அப்புறம் அவரோட எய்ம் எல்லாம் படிப்பு தான். காலேஜ் விட்டா வீடு. அடி பாவி அடி பாவி, கதிரை பத்தி ஒண்ணுமே தெரியாதுன்னு இவ்ளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க. போடி. அவரு என் எதிர் சீட்ல தானே உட்காந்துருக்காரு. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அப்படி பேசிப்பாங்க. ஓகே, நானும் அம்மாவும் பேசிட்டு இருந்தத நீ கேட்டுட்டு தானே இருந்த. ம், கதிரோட அப்பா உன்னை மருமகள் ஆக்கிக்க சம்மதிக்கிறாருமா. உனக்கு விருப்பமா? அண்ணே, முதல்ல அம்மாவுக்கு உடம்பு குணமாகட்டும், அதுக்கப்புறம் மத்தது பேசிக்கலாம். இந்த பார், இந்த பெரிய மனுஷி மாதிரி பேசுறவெல்லாம் என்கிட்ட வேண்டாம். கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. அம்மா உடம்பு பத்தி எங்களுக்கு தெரியும், நாங்க பாத்துப்போம். கதிர் என்ன விரும்புறதையோ அவர் அப்பா என்ன மருமகளாக்கிக்க சம்மதிக்கிறதையோ நான் பெருசா நினைக்கல. நீங்க யார சொல்றீங்களோ அவருக்கு கழுத்தை நீட்ட நான் தயாரா இருக்கேன். பாத்தியம்மா, அதான் என் தங்கச்சிங்க. அவங்க என் மேல வச்சிருக்க நம்பிக்கையை விட இவங்க என் மேல வச்சிருக்க நம்பிக்கை தாம்மா பெருசு. இந்த பாருமா, கதிரோட அப்பா என்கிட்ட சொன்னாரு, மனம் இருந்தா மார்க்கம் உண்டுன்னு சொன்னாரு. அதே மாதிரிதாம்மா நானும் சொல்றேன். கண்டிப்பா என் தங்கச்சிங்களுக்கு நல்லதாம்மா நடக்கும். என்னம்மா சொல்றீங்க? மனோகர், ஆமா. அப் டு டேட் கணக்கு உயர்த்த ரொம்ப அழகா வச்சிருக்கேன். வெரி குட். டேய், நீ பேசாம சிஏ படிச்சிருக்கலாம்டா. நான் உன்னை படிக்க தான் சொன்னேன், உங்க அம்மா தான் கேட்கல. எங்க மாமா, என் படிப்பு மட்டும் இல்ல, சீனு படிப்பு கெட்டதும் அம்மானால தான். அவரை விடுறா. பாதிலி எங்க கண்ணு மணி தெரியாம விழுந்து சித்தம் தடுமாறி போயிருக்கான். நீ படிக்கிறதுக்கு நான் பணம் அனுப்பிச்சுட்டு தான் இருந்தேன். அதெல்லாம் வாங்கி வாங்கி உங்க அம்மா ஏப்ப விட்டுட்டா. உன்னையும் அம்போன்னு விட்டுட்டா. இப்ப கூட அவ சும்மாவா இருக்கா? இல்லையே. தாயில்லாத பொண்ணாச்சேன்னு என் பொண்ணு அவகிட்ட அனுப்பி வளர்க்க சொன்னேன். அவளையே சின்ன வயசுல நான் தான் வளர்த்தேன். ஆனா கடைசியில் அவ என்ன செஞ்சா? நான் சொல்றதுக்கு என்னடா இருக்கு, எல்லாத்தையும் தான் நீ பார்த்துக்கிட்டே இருந்தியே. மொத்தத்துல என் பொண்ணு அவகிட்ட அனுப்பி வளர்க்க சொன்னது என்னோட தப்புடா. ஆமா மாமா, அம்மா சீனு உமாவுக்கு பேசுறது தப்புதான். உங்க அம்மா கிட்ட நான் எதடா செஞ்சதில்ல? அவ எதை கேட்டு நான் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். இன்னமும் செஞ்சுட்டு தான் இருக்கேன். அது என்னோட கடமை. ஆனா அபிராமி என் பொண்ணுக்கு இப்படி ஒரு துரோகம் செய்வான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சரி மனோகரா, எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் மேல விதி சண்முகம் பையா கிட்ட கொஞ்சம் பணம் கேட்டிருந்தான், நாளைக்கு மாமா கொடுப்பாருன்னு சொல்லிடு. அப்படியே நம்ம கோயில் குருக்கள் வீட்டுக்கு பக்கத்துல மாலதி இருக்கல்ல, அது நம்ம நிலத்தை குத்தகை எடுத்திருக்கு, அறுவடை முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 20,000 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கு. அதையும் கேட்டு வாங்கிட்டு வா. அப்புறமா வேண்டாம், இந்த 2 வேலையை மட்டும் ஒழுங்கா செஞ்சு முடி. நான் போயிட்டு வந்துடுறேன். உமா, என்ன மனோகர், அப்பா சொன்ன வேலையை விட்டுட்டு இங்க வந்துட்ட? சீக்கிரம் போய் அந்த வேலையை பாரு. அப்பா வருத்த கொள்ள முடிக்கலனா அவர் கோவத்தை பத்தி உனக்கு தெரியும்ல. ஏன் உமா, நான் இங்க வந்தது உனக்கு பிடிக்கலையா? முதல்ல அப்பா சொன்ன வேலையை தவறாம முடிச்சிடணும், அப்புறமா பேசலாம். ஏன் உமா, உன்னை தவிர நான் எந்த பொண்ணுகிட்டயாவது பேசியிருக்கிறேன்னா? ஏய் மனோகர், பொய் சொல்லக்கூடாது. நம்ம வீட்டுக்கு எதிர் வீட்டுல இருக்கால ஆச்சி பேத்தி, அவகிட்ட நீ விழுந்து விழுந்து பேசுறத நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். யாரு? அந்த பணம் கூட தலைச்சியா? ஐயோ, போயும் போயும் அவள போய் என்ன உமா நீ? அவளை விட பெரிய அழகி உனக்கு கிடைச்சிடுவாளா? ஏன் உமா, நீ இல்ல?